வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ப்ரோட்டீன் ரிச் சுண்டல். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் ராஜ்மா, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளையும் சேர்த்து இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும். இது இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட இதை சோக் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை தனியாக கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருக்கிற பயிறு வகைகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை பயிறு மட்டும் சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து மூடி போட்டு 2 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். நான் இங்கே பச்சை பயிறு சேர்க்கலை, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். முதல்லையே பச்சை பயிறு சேர்த்துட்டோம்னா அது நல்லா வெந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் இங்கே சேர்க்கலை. இது நல்லா 2 விசில் வந்த அப்புறம் பச்சை பயிரை சேர்த்து 1 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, நம்ம சேர்த்த பயிரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூனு உளுந்து பருப்பையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு திருவின தேங்காயும் சேர்த்து ஒரு 20 செகண்டு இதை வதக்கினா போதும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் நிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பயிறு வகைகளையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சரி பார்த்துக்குங்க. கடைசியா இதுல கொத்தமல்லி சேர்த்தாக்கா நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.